भाइयों बहनों, नारायणसामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई। वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली। நாராயணசாமி ஆட்சி காலத்தில் என்னங்க நடந்தது? ஊழல் தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவ கல்லூரியில இடஒதுக்கீட்டில் கொடுக்க வேண்டிய சீட்டை கூட கூவி கூவி விலைக்கு விற்றார்கள். பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையோடு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவை எல்லாம் லஞ்சத்திற்காக விலை பேசப்பட்டது. केक की रिपोर्ट ने बताया कांग्रेस सरकार में, डीएमके सरकार में 15,000 करोड़ के विकास के फंड का गपला हुआ है। நம்ம அறிக்கைப்படி நீங்க பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் இந்த சென்டெக் என்கிற மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. ये जो 15,000 करोड़ रुपया है वो पुदुचेरी का 3 साल का बजट होता है, 3 साल का। இந்த சிஏஜி அறிக்கையில சொன்ன 15,000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கே, இந்த பணம் இருந்தா 3 ஆண்டு காலம் புதுச்சேரிய வளர்ச்சி பாதைக்கான பட்ஜெட்டே போட்டிருக்கலாம். कांग्रेस डीएमके के शासन में बेरोजगारी 47% तक पहुंच गई थी। காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் 47% உயர்ந்திருந்தது. अब आज की डेट में एनडीए के शासन में 47% से कम होकर 4.3% पर लेकर आए हैं। நம்முடைய ஆட்சி காலத்துக்கு வந்தோடனே இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று எடுத்த தொடர் முயற்சியால இந்த 47% குறைக்கப்பட்டு வெறும் 4.3% குறைக்கப்பட்டது.